நீங்க எத்தனையோ ஊர்ல எத்தனையோ ரசம் சாப்பிட்டுருப்பீங்க. இந்த அக்கா வீட்டு ரசத்தை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபேண்டாஸ்டிக்கான ரசம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரசம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சப்ஜினாஸ் கிச்சன். எனக்கு எந்த ஊரில் இருக்கும் பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்கும். கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட மனோனி அக்கா வீட்டு தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற தக்காளி ரசம் கெட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வீட்டு முறையில் பண்ணுற பக்குவம். இவங்க சொல்கிறாங்க, என்னோடய மாமியார் வந்து நல்ல ரசம் வைப்பாங்க, அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். எனக்கு வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ரசம் இது வந்து பார்த்திங்கன்னா, நான் பெருமைக்காக சொல்லலை, ரொம்ப சூப்பராக வைப்பாங்க எங்கள் மாமியார். எங்கள் மாமியார் வந்து ரசம் வச்சாவே 4 வீட்டுக்கு மணக்கு 4 பேர் வந்து டம்ளர் எடுத்துகிட்டு ஒடியாந்துருவாங்க, ரசம் கொடுங்க பாட்டி அப்படின்னு. அந்த அளவுக்கு பக்குவமாக வைப்பாங்க. நான் இவங்ககிட்ட 5-6 வருஷமாக பழகிதே இந்த ரசம் வச்சுருக்கிறேன். இந்த ரசம் வைக்கும்போது பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தக்காளியை வந்து சில பேர் வந்து கரைச்சி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, புளியும் தக்காளியும் வந்து நல்லா வேக வச்சிடுறாங்க. வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையில் மசிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி பண்ணுறாங்க? இது வந்து பார்த்திங்கன்னா அன்னாடு, மிளகு, சீரகம் இதெல்லாம் வறுத்து ஒரு மசாலா அரைச்சி அம்மியில் அரைச்சி போடுவோம். போகலாம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, எப்படி போயிட்டுருக்கு? ஓ நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இருக்கிறோம் எல்லாரும். வெரி குட். சரிக்கா, என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து வீட்டில் செய்கிற அடிக்கடி செய்கிற தக்காளி ரசம் செய்யலாம். தக்காளி ரசம் இப்போ வீட்டு முறையில் ஈஸியான பக்குவத்தில் உங்களுக்கு கேட்குறேன். ஸோ என்ன ஸ்பெஷல், எப்படி பண்ணுறீங்க? புளியும் தக்காளியும் வேக வச்சு கரைச்சி அப்புறம் தான் தாளிப்போம். ஏன் அப்படி பண்ணுறீங்க, என்ன காரணம்? தக்காளி நல்லா வெந்திருக்கும். அடுத்தது வந்து ரசத்தை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லைங்க, அந்த டேஸ்ட்டே வேறையாக இருக்கும். பச்சையாக தக்காளி நம்ம கரைச்சி பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டும் மாறுபடும், அது கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வேக வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அந்த மசாலாவும் நம்ம அம்மியில் அரைச்சி போடும்போது சும்மா கமன் இருக்குங்க ரசம். சரிங்க, அப்போ பண்ண ஆரம்பிச்சலாம். ஓ செய்யலாங்க. தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். சொல்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துங்க, அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 5 நம்பர், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1½ ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு தேவையான அளவு, புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு, வரமிளகா 2 நம்பர், பச்சை மிளகா 2 நம்பர், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், வெல்லம் ஒரு சிறு துண்டு, பூண்டு ஒரு 10 பல்லு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் தேவையான அளவு. சரிக்கா, இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நான் தக்காளி வேக வச்சு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கரைச்சி பண்ண போகிறோமா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து வடக்கல் வச்சு அடுப்பத்தை வச்சிடலாங்க. சரி. மிளகு சீரகம் எல்லாத்தையும் கொடுங்க. வறுக்கிற பொருளெல்லாம் கொடுங்க. முதல்ல வந்து கடலைப்பருப்பு போட்டுடலாம். சரி, ஓகே. கடலைப்பருப்பு வந்து ரசத்துக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. ஓகே, அதுக்காக கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஓகே. அதுக்கு எடுத்து மிளகு போட்டுக்கலாம். மிளகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. ஆமாம், ஒன்றாவே போட்டுக்கலாம். சரி, ஓகே. சூடானா போதுங்க வறுத்து. சரி, ஓகே. அடுத்து மல்லி போட்டுக்கலாம். மல்லி கேட்டுங்க, எவ்வளோ போடுறீங்க? ஓகே, ஃபைன். மல்லி போட்டுக்கலாம். சீரகம், வரமிளகா வேணும்ல? சீரகத்து அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாங்க. சரி, ஓகே. ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஓகே. வரமிளகா போடுறோமா? போடுறோம். சரி, ஓகே. தாளிக்கிறதுக்கும் போடுறோம், அரைக்கிறதுக்கும் போடுறோங்க. ஓகே. வெந்தயம் போட மாட்டோம்? வெந்தயம் போடுறோங்க. வெந்தயம் கூட ஆமாங்க, வெந்தயம் கொடுங்க 2. ஓகே. இதுதானுங்க ரசத்துக்கு மெயினே. பார்த்தீங்களா, இது லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். கடைசியாக வெல்லம் போடுறோம். இது எல்லாம் இனிப்பு புளிப்பு எல்லாமே ரசத்தில் இருக்குங்க. லாஸ்ட்டாக வெல்லம் போடுறோம். சரிங்க, சரிங்க, ஒருத்தருங்க. வறுக்க அப்படியே வாசம் தூக்குது. மிளகு சீரகம் மல்லியோட வாசம் தூக்கும். அதே மாதிரி சீரக வாசம் நல்லா வரும். இது எடுத்துடலாம், ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. சரி, ஓகே. மாற்றிடலாமா? மாற்றிடலாம். இந்தாங்க. ஓகே. இப்போ இது வந்து நீங்க அம்மியில ஆமா நுணுக்கிட்டு வரங்க. ரொம்ப நைஸா இல்லைங்க, வெறும் பவுடராவே. சரி, ஓகே, டன். அப்போ எனக்கு பண்ணிட்டு கொடுங்க. இப்போ சைடில் வேறு என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து தக்காளி வேக வச்சுக்கலாங்க. சரி, ஓகே, டன். எவ்வளோ தண்ணி தேவை? இப்போ நம்ம தக்காளி வேக வைக்கிற அளவுக்கு. ஆமாம், ஓகே. இப்போ எத்தனை 1 2 4 5 தக்காளி? ஆமாம், 5 தக்காளி போடுறேன். ஓகே. இப்போ இந்த ரசம் எத்தனை பேர் செய்கிறோம்? இது வந்து 6-7 பேர் சாப்பிடலாம். 6-7 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. நீங்கள் ரசம் சாதம் செய்யும்போது தொட்டு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது அப்பளம் இருந்தால் போதுங்க, ஒரு பொரியல் இருந்தால் போதும். பொரியல் இருந்தால் இல்லை துவையில் அந்த மாதிரிலாம் வச்சுப்பீங்களா? இல்லை, கடலைப்பருப்பு, பூண்டு, வரமிளகா,
கொஞ்சம் புளி வச்சு அரைப்போம், அது நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. சரி ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. ஆமாம், இப்போ அதுக்கடுத்து புளி போட்டுக்கலாங்க. சரி ஓகே, இந்தாங்க. புளி ஊற வேண்டியதெல்லாம் இல்லை, ஊற வைக்க வேண்டியதில்லை, இதில் போட்டால் நல்லா கரைச்சிக்கலாங்க. புளி போட்டோம், போதுமா? போதுங்க. ஓகே, சின்ன ஒரு 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 சின்ன குட்டி லெமன் சைஸ். ஆமாம், பென் நெல்லிக்காய் சைஸுங்க. நெல்லிக்காய் சைஸ் கரெக்டாக. அப்புறம் தக்காளி போட்டுடலாங்க. 1 2 3 4 ஆப்பிள் தக்காளி, அதாவது பெங்களூர் தக்காளி என் ஸ்டைலில், அவங்க சைடில் ஆப்பிள் தக்காளி. ஆப்பிள் இப்போ தக்காளி போட்டுங்க, சரி வேகட்டும். அதுக்குள்ளே நான் போய் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் இடிச்சிட்டு வர்றேன். சரி, அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கிட்டு வர்றேன். சரி ஓகே, நீங்கள் போயிட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. ஆமாம். இப்போ இது வேகிற பக்கம் எப்படி இருக்கணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்து தோல் வெடிச்சிருங்க. அவ்வளோதான். ஆமாம், அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம். சீக்கிரம் ஆயிடும் ரசம். இப்போ போய் மிளகு சீரகம் எல்லாம் அம்மியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. கொரகொர பக்கம். ஆமாங்க, நைஸாக அரைக்க கூடாது, கொரகொரன்னு அரைக்கணும். ஓகே டன், கொரகொர பக்கம். சரி ஓகே, தக்காளி போதுமா? தக்காளி ஜம்முன்னு வேக வச்சுட்டீங்க, நல்லா புளியெல்லாம் கரைஞ்சிருச்சு. ஆமாம், போதுங்க. இனி வந்து தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். அந்த தண்ணியே கரைச்சிடலாம்ல? கரைச்சிடலாங்க. ஸோ அப்போ கரைச்சிட்டு அடுத்தது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாமா? சரி, அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் ஆறட்டுங்க. சரி ஓகே. நீங்கள் வந்து வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் பண்ணிப்பீங்க தெரியல, எனக்கு அது புது அனுபவம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேக வச்சு அரைச்சி பண்ணுறது. அரைக்கிறது இல்லைங்க, கரைக்கிறது. கரைக்கிறது மாற்றி சொல்லிட்டேன், பார்த்தீங்களா? குடிச்சிட்டாங்க. இப்போ தக்காளியை தோல் எடுத்துட்டு கரைச்சி தோல் எடுத்துட்டோம். சரி, அடுத்து வந்து புளியுமே எல்லாம் ஒன்றா சேர்த்திட்டோம், புளி தண்ணி எல்லாமே ஒன்றா சேர்த்திட்டோம். அடுத்தது வந்து தாளிச்சிடலாங்க. அவ்வளோதான், ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. சரிங்க, எண்ணெய். ஆமாம், எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் வேணுங்க, வேற கருவேப்பிலை. அடுத்தது கருவேப்பிலை. ஆமாம், பச்சை மிளகா இல்லைங்க, வெந்தயம் நம்ம அதுலேயே போட்டாச்சு. சரி ஓகே, இந்தாங்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஒன்று தரேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. சரி, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஓகே, இந்த பாருங்க எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டேன், கஷ்டமா இருக்கு. எது வேணும் டக்குன்னு பாருங்க. அடுத்தது வந்து வரமிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. அடுத்தது வந்து பெருங்காயம் போட்டுக்கலாங்க. சரி ஓகே ஓகே. இதுக்கப்புறம் வந்து கரைச்சி வச்சிருக்கிறோங்கல்ல, அதை ஊற்றிடுறோம். தக்காளி. சரி ஓகே, ஊற்றிடலாமா? ஊற்றிடலாங்க. இந்தாங்க, அதாவது அந்த வேக வச்ச தக்காளியை வந்து புளியோட கரைச்சி இதில் ஊற்றுறாங்க. ஆமாம், தக்காளி ரசம் இதான். தக்காளி ரசமா கலராக இருக்கு? இல்லை, இன்னும் தண்ணி ஊற்றணுங்க. இதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்தாங்க நம்மகிட்ட இருக்க சக்தி மஞ்சத்தூள். அந்த மஞ்சத்தூள் இல்லைன்னா எப்படி கொத்தமல்லியும் மிளகு சீரகம் இல்லைன்னா ரசம் மணக்காதோ, அதே மாதிரி மஞ்சத்தூள் இல்லைன்னா கலர் இருக்காதுங்க. ரைட்டு. இதுக்கு அடுத்தது வந்து ரசம் தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த ரசத்தை கொதிக்க விடுவீங்களா இல்லை நுர கட்டுற பகுத்து முடிச்சுடுவீங்களா? நுர கட்டும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி வெல்லம் போட்டு மூடி வச்சிடலாம். இறக்கிட்டு. சரி, கொதிச்சா என்ன ஆகும்? கொதிச்சதுன்னா அந்த டேஸ்ட் மாறிடுங்க. ஏன்னா முதல்ல எல்லாம் வேக வச்சுட்டோம், அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. சரி ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பொடி அரைச்சிட்டு வந்தாங்கல்ல, அதை பொடி போட்டுடலாம். சம வாசம் இது. மல்லி, மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகா, வெந்தயம். வரமிளகா வாசம் கொடுக்காது, ஆனா இந்த 4 நல்ல வாசம் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு கொதி விடணும். சரி. நீங்க எத்தனையோ ஊர்ல எத்தனையோ ரசம் சாப்பிட்டு இருப்பீங்க, இந்த அக்கா வீட்டு ரசத்தை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜோரா பேசுறாங்க பாருங்க. இப்போ பாருங்க நுர கட்டுது. இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நடுவு பகுதி வரும், சுற்றி லைட்டாக தண்ணி மட்டும் ஒரு நுர தள்ளுற மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணலாமா? ஆஃப் பண்ணிடலாங்க. இதுதான் ஸ்டேஜ். நான் திருப்பி சொல்கிறேன், ரசம் கொதிச்சா அது ரசமாக இருக்காது, நல்லா இருக்காது, கசப்பு தன்மை இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்காது. நீங்கள் போட்டிருக்க புளியோ தக்காளியோ மிளகோ சீரகம் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் இந்த பக்கத்தில் கரெக்டாக பக்குவமாக நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுறீங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நீங்கள் சொல்கிறக்குள்ள நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்துங்க, அதுதான். நாங்கள் வெள்ளம் தாங்க.
வெல்லம் ஒரு சின்ன துண்டு, சின்ன துண்டு, அப்புறம் கொத்தமல்லி. இவர் தான் முக்கியமான ஆள் ரசத்துக்கு. கொத்தமல்லி. கொத்தமல்லி இல்லைன்னா ரசம் வேலைக்கு ஆகாதுங்க. ரசம் மணக்காது. சரி, அவ்வளோதான். அதான் சாப்பிடலாமா? ஓ, சாப்பிடலாம். இந்தாங்க. செம்ம கலரு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம். இந்த கிண்ணம், கரண்டி எல்லாமே. கொடுங்க. அப்படியே ஃபுல்லாக தலவா கொடுத்துருக்கீங்க. இப்போ கிட்ட கூட்டு வரும்போது அந்த பூனோட வாசம், அந்த பூனோட வாசமும் அந்த மல்லியோட வாசமும் சூப்பராக தெரியுது. கொத்தமல்லியோட வாசம் அக்கா ஃபேண்டாஸ்டிக்கான ரசம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரசம். நான் சொல்லிடுறேன், உங்கள் முன்னாடியே சொல்லிடுறேன். சரி, நான் ஒரு வேலை செய்கிறேன். சரி, மனோமணி அக்காவோட ரசம் சொல்லி பேர் போட்டே வச்சுருவேன். சரி, ஃபேண்டாஸ்டிக்கான ரசம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது சும்மா விளையாட்டு சொல்ல, பெஸ்ட் ரெசிபி, சூப்பர். எனக்கு அந்த ஒரு ஸ்பூன் எடுக்கும்போது அந்த மவுத்தில் வந்து அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை, அந்த மிளகு, சீரகம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. வெரி வெரி குட், சூப்பர் ரசம். சில ரசம் சாப்பிடும்போது காரம் அதிகமாக தெரியும், ஆனால் இந்த இடத்துல அதெல்லாம் இல்லை. அந்த டேஸ்ட் தான், தக்காளியோட டேஸ்ட் தான். வெரி குட் ரசம், சூப்பர் ரசம். சிம்பிள். கல்யாண மண்டபம்லாம் வைக்கிறாங்கல்ல, எவ்வளோ நிறைய மசாலாம் போட்டெல்லாம் போட மாட்டாங்க. செய்யாதீங்க, இதை செஞ்சு பாருங்க ரொட்டி, நீங்கள் எல்லாரும் மாற்றிடுவீங்க. தேங்க்யூ. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. நாங்கள் வீட்லேயே ஸ்வீட்டு, காரம் எல்லாம் சிறந்த முறையில் செஞ்சு தர்றோம். யாராவது வேணும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புகிறோம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர்றோம். எல்லாருமே ரொம்ப முறுக்குக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என் பேர் மனோன்மணி. ஃபோன் நம்பர் 9952809354, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக் ரசம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Thank you.